வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டெலியா ஓவன்ஸ் எழுதின வே த கிராடாட்ஸ் சிங் இந்த கதையோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது 2018 எழுதப்பட்ட ஒரு நாவல். இது கம்மிங் ஆஃப் ஏஜ் மர்டர் மிஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு நாவல் தான். டெலியா ஓவன்ஸ் ஒரு அமெரிக்கன் சோஷியாலஜிஸ்ட். இந்த கதையில் பார்த்திங்கன்னா 2 டைம் லைனில் கதை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா மெதுவாக கடைசியில் 2 டைம் லைனும் ஒன்றோட ஒன்று கலந்த மாதிரி தான் முடியுது. முதல் டைம் லைன் பார்த்திங்கன்னா அது கியான்ற ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 9 வயசு பொண்ணு, 6லேருந்து 9 வயசுக்குள்ளே அவளுடைய லைஃப்பை பற்றி, அவளோட அட்வென்ச்சர்ஸை பற்றி, அவள் நார்த் கேரோலினாவில் ஒரு தனி இடத்துல வளர்றா, அவளை பற்றி தான். ஆனால் செகண்ட் டைம் லைனில் பார்த்திங்கன்னா சேஸ் ஆண்ட்ரூஸ்ன்ற ஒருத்தர் கொல்லப்படுறாரு. இந்த சேஸ் ஆண்ட்ரூஸ் யாருன்னா, அந்த பார்க்லே கவுன்ற ஒரு இடத்துல அவர் ஒரு லோக்கல் செலிப்ரிட்டி, நல்ல பிரபலமானவர். இந்த பார்க்லே கவுன்றது ஒரு ஃபிக்ஷனல் டவுன், அது உண்மையான இடம் இல்லை. கதைக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு டவுனை உருவாக்கியிருக்காங்க. இது நார்த் கேரோலினாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதை ரொம்ப எல்லாராலும் விரும்பி படிக்கப்பட்டதுனால 2022 இது சினிமாவாகவும் எடுக்கப்பட்டது. இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல், நெசசிட்டி அண்ட் வயலன்ஸு. முக்கியமான கதாபாத்திரங்கள் கியா கிளர்க்கு, இவங்களை பற்றி தான் இந்த கதை. எல்லாருமே அவங்கள இந்த மார்ஷ் கேர்ள்னு தான் கூப்பிடுவாங்க. டேஜ் வாக்கர், இவர் கியாவோடைய ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவங்கள அவர் விரும்புகிறாரு. பின்னாடி அவங்க 2 பேரும் ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாங்க. சேஸ் ஆண்ட்ரூஸு, இவர் ஒரு ப்ராப்ளமேட்டிக் கேரக்டர். அவருக்கும் கியாக்கும் ஒரு நட்பு உருவாகி பின்னாடி அது நிறைய ப்ராப்ளமில் போய் முடியுது. ஜம்பிங் அண்ட் மேபிள்ன்றது ஒரு கருப்பின கப்பிள்ஸு. இவங்க தான் கியாவை அக்கறையாக பார்த்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவள் வாழ்க்கையில் அவளை நல்ல முறையாக நடத்தின்னு போகிற ஒரு கப்பிள்ஸுன்னு சொல்லலாம். ஸ்கூப்பர் வாக்கர் கியாவோடைய ஒரு நேபர். அவளுக்கு தேவைப்படும் போது நிறைய உதவிகளை செஞ்சுருக்காரு. அப்புறம் கியாவோட மதரான மா, கியாவோட அப்பாவான பா, இவங்க 2 பேருமே பிரிஞ்சு வாழுற தம்பதிகள். ஆனால் இவங்களுடைய தாக்கம் தான் சின்ன வயசில் அவளுக்கு ஏற்பட்டது. அவளுடைய வாழ்க்கையில் அவள் எப்படி வளர்றா அப்படின்றத முடிவு செய்யுது. அடுத்தது ஜோடி, இது கியாவோடைய ஒரு சகோதரர். மற்ற எல்லா சகோதரர்களும் அவளை விட்டு போயிட்டாங்க. இவர் நடுவில் கொஞ்ச நாள் அவளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரும் போயிடுறாரு. அப்புறம் டாம் மில்டன், இவர் தான் கியாவோட லாயர். கோர்ட்டில் வாதாடி கெய்ச்சி இவங்களை காப்பாற்றுறவர். ஜட்ஜ் சிம்ஸ் அந்த கேஸை பார்க்குற ஜட்ஜு. ஷெரிஃப் எட் ஜாக்சன் தான் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸராக அந்த பார்க்லே கவுல இருக்கார். அவர் தான் கியா தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு அந்த கேஸ் எடுத்துன்னு போகிறவர். இப்போ மற்ற கேரக்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அது அமெண்டா ஹாமில்டன், மிஸ் பான்சி பிரைஸ், மிஸ்ஸஸ் சிங்கிள்டரி, அதுக்கப்புறம் அந்த பார்க்லே கவு சொசைட்டியில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள். இது பார்ட் 1 பார்ட் 2 எழுதப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட் இந்த மாஷ்னா சதுப்பு நிலம்னு அர்த்தம். இது 1952 பார்த்திங்கன்னா கியா ஒரு 6 வயசு சின்ன பொண்ணு. அப்போ பார்க்குறா, அவளுடைய அப்பா அப்படின்னா நல்லா குடிச்சிட்டு வீட்டில் ரொம்ப தரக்குறவாக நடந்துக்கிறது, அவங்க அம்மா போட்டு அடிக்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆள். அதனால் அவங்க அம்மா அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. கியா என்ன நினச்சிக்கிறான்னா, அவள் 6 வயசு சின்ன பொண்ணு தான், அம்மா திரும்பி வந்துடுவாங்கன்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனால் அம்மா வரல. ஆனால் அவளுடைய மூத்தவங்க எல்லாருமே ஒருத்தவங்களாம் வீட்டை விட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா அவங்க அம்மாவுடைய துணி, அப்புறம் அவங்களோட பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் எடுத்து கொளுத்தின்னு இருக்கிறத பார்க்குறான். இப்போ அப்பாவும் நிறைய நாள் இல்லைனாலும் அப்பாவோட தனியாக அங்கே இருக்கும்போது அவள் என்ன பண்ணுறான்னா மீன் பிடிக்கலாம் கற்றுக்குறான். அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அவரோட நேக்ஸ் ஆப்பை கொடுத்துட்றாரு. ஏன்னா இவ மீன் பிடிக்க போகும்போது அந்த இடத்துல சதுப்பு நிலம் தானே, அங்கே நிறைய ஷெல்ஸு, அப்புறம் நிறைய பறவைகளுடைய அந்த ரெக்கைகள்லாம் இருக்கும். இவ வித்தியாசமாக தெரியறதெல்லாம் எடுத்துன்னு வருவாள். அதனால் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு பை மாதிரி கொடுக்குறாரு. இப்போ கியாக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. அதனால் அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் எதெல்லாம் கொண்டு வராளோ அந்த பொருளெல்லாம் பெயிண்டிங்ஸாக வரைகிறா. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அவள் பார்க்கக்கூடிய அந்த மார்ஷில் இருக்கக்கூடிய க்ரீச்சர்ஸு, அப்புறம் அந்த ஷோர் லைன்ஸு இதெல்லாம் அவங்க அம்மா கொஞ்சம் வாட்டர் கலர்ஸ் வச்சுட்டு போயிருந்தாங்க. அதை வச்சு அவள் வரைஞ்சிட்டு இருக்கா. ஒரு நாள் பார்த்தா கியாவுக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து ஒரு லெட்டரை மெயில் பாக்ஸில் பார்க்குறா. உடனே எடுத்துன்னு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறா. ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா அந்த லெட்டரை கொளுத்திடுறாரு. திரும்பி நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்புறம் ரொம்ப தூரத்துலலாம் போய் அவர் சூதாட்டம்லாம் ஆடின்னு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் திரும்பி வரதை நிறுத்திடுறாரு. இப்போ கியா சின்ன பொண்ணு தான். அவள் என்ன பண்ணுறான்னா கார்டனிங், அதுக்கப்புறம் அவள் பிடிச்சிக்கிற அந்த ஃபிஷ் மசில்ஸ்லாம் அப்புறம் ஸ்மோக்ட் ஃபிஷ்ஷெல்லாம் விற்று அதில் வர பணத்தை வச்சுக்கிட்டு அவள் அவளோட வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கா.
இதுக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷெல்லாம் ஸ்மோக் பண்ணுறதுக்கு, ஸ்மோக்னால் அந்த இது கறி அடுப்பில் வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து சுட்டு விற்கிறது தான். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவர் வந்து ஜம்பிங்ன்ற ஒரு கருப்பின் ஆள் தான். ஏன்னா அவருக்கு ஒரு கேஸ்லின் ஸ்டேஷன் இருக்குது, அது ஒரு போட் டாக்கில் தான் இருக்குது. அவர் சின்ன பொண்ணு தானேன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு அதெல்லாம் சொல்லித்தராரு, ரொம்ப ஹெல்ப்பும் பண்ணுறாரு. அதனால் அவர் மெதுவாக ஜம்பிங்க்கும் அவங்களுடைய மனைவியான மேபிள் கிட்டேயும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இவங்க 2 பேரும் அவளுக்கு வேண்டிய துணிமணிலேருந்து எல்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவள் எப்படி இருக்கணும், ஏது இருக்கணும், சாப்பிட்றாளா இல்லையான்லாம் அவங்க தான் பார்த்துக்குறாங்க. ஆனால் இவ போய் அந்த மீனெல்லாம் பிடிச்சின்னு வரதுனால சதப்பினலாம் இல்லையா, எப்போ பார்த்தாலும் அசிங்கமாக மண்ணும் சகதியமாக தான் இருப்பாள். அதனால எல்லாருமே அவளை வந்து மாஷ் கேர்ள்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரே ஒரு நாள் தான் அவள் ஸ்கூலுக்கு போனால் அங்கேயும் வந்து இந்த பசங்க எல்லாமே அவளை பார்த்து சிரித்தாங்க. அதுலேயும் பாஸ்டரோட ஒய்ஃப் வந்து அவளை பார்த்து நாஸ்டி ஃபில்த்தி எல்லாம் சொன்னான். ஆனால் இவ்வளோ ஒரு நிலைமையில் இருக்கும்போது கூட அவருக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைக்கிறாரு. அவர் தான் டேட் வாக்கர். அவரை வந்து இவளோட சேர்ந்து மீனெல்லாம் பிடிப்பார். ஒரு நாள் வந்து தொலைஞ்சே போயிடுறா. ஆனால் டேட்டு தான் போய் அவளை வந்து கரெக்டாக எடுத்துன்னு வந்து அந்த போட்டில் வந்து விட்டுறாரு. கொஞ்சம் வருஷங்க இப்படியே போகுது. இப்போது டேட் என்ன பண்ணுறாருன்னா, அரிய வகையான பறவைகளோடைய ரெக்கையெல்லாம் கொண்டு வந்து அவளுக்கு தராரு. அதுக்கப்புறம் அவளுக்கு எழுத படிக்கலாம் சொல்லித்தராரு. அப்படியே நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க 2 பேருக்குள்ள வருது. அது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக பின்னாடி மாறிடுது. ஆனால் டேட் வளர்ந்ததுனால அவர் காலேஜ் படிக்கிறதுக்காக போகணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் காலேஜ் போய் படித்தாலும் திரும்பி வருவேன்னு. ஆனால் போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, அவகிட்ட ஒரு குட் பை கூட சொல்லாமலே போயிடுறாரு. இது அவளை ரொம்ப பாதிச்சிடுது. இப்போ 2வது பார்ட் பார்த்திங்கன்னா தி ஸ்வாம்ப். இப்போ வந்து நம்ம சேஸ் ஆண்ட்ரூஸ்ன்னு ஒருத்தரை பார்க்குறோம். அவர் பார்க்லே கவுஸோடைய ஸ்டார் குவார்ட்டர் பேக் அண்ட் ப்ளே பாய். இப்போது கேக்கும் வந்து 19 வயசு ஆகிடுது. ஒரு நாள் வந்து பார்க்லே கவுஸ் ஸ்டாரான சேஸ் ஆண்ட்ரூஸ் வந்து வா நம்ம ஒரு பிக்னிக் போயிட்டு வரலான்னு கியாவும் வந்து ரொம்ப ஆசையாக போகிறா. ஆனால் அங்கே போனால் அவர் ரொம்ப வந்து நெருக்கமாக அவளோட இருக்க பார்க்குறாரு. அப்போ வந்து அவள் வந்து மறுத்துறதுனால அவர் வந்து சொல்லிடுறாரு, சரி என்னை மன்னிச்சிடு, நான் தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு. ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ரொமான்டிக்கான ரிலேஷன்ஷிப் வந்துடுது. ஒரு நாள் வந்து சேஸ் வந்து அவளை ஒரு இடத்துக்கிட்டுன்னு போகிறாரு. அது வந்து ஒரு ஃபயர் டவர், அங்கே யாருமே வரமாட்டாங்க. இவர் அங்கே எடுத்துன்னு போயிட்டு அவருக்கு வந்து ஒரு ஷெல் மாதிரி ஒன்று கிடைக்குது அவங்க பிக்னிக் போயிருந்த இடத்துல. அதை கொடுக்கும்போது இவன் என்ன பண்ணுறாருன்னா, அதில் வந்து இந்த ரா ஹைடில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி பண்ணி அது ஒரு நெக்லேஸ் மாதிரி பண்ணி அவருக்கு கொடுக்குறாரு. இப்போ 2 பேருமே வந்து பேசிட்டு இருக்கும்போது சேஸ் சொல்கிறாரு, எனக்கு வந்து உனக்கு திருமணம் பண்ணிக்கணுன்ற ஆசை இருக்குன்னொன்னே அதை அப்படியே நம்பிடுறா. அதுக்கப்புறம் அவளை வந்து ஒரு சாதாரண ஒரு சீப்பான ஒரு மோட்டலுக்கு அழைச்சின்னு போயிட்டு அங்கே 2 பேருமே ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவள் நியூஸ் பேப்பரை திறந்து பார்க்கும்போது அவருக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குன்ற விஷயம் தெரியுது. அதுக்கப்புறம் அவரோட பழகிறத அவள் மொத்தமாக நிறுத்திடுறா. இந்த நேரத்தில் தான் டேட் வந்து காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு திரும்பி வராரு. வந்த உடனே கியாவை வந்து பார்க்குறாரு. கியாவை பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி மன்னிச்சிக்கோ, நான் போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போகல அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து அவரை புறக்கணிச்சிடறா. ஏன்னா வந்து நல்லா தான் பேசுகிறான், ஆனால் சொல்லாமலே போயிட்டான்ல, அப்போ நான் வாழ்க்கையில் முக்கியம் இல்லைன்னு தானே அவன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. ஆனால் வந்து அவன் வந்து அவள் வீட்டுக்குள்ளே வரும்போது உள்ளே அழைச்சின்னு போய் எல்லாத்தையும் காட்டும் போது தான் அவள் வச்சுருக்க சீஷல்ஸ்லாம் பார்த்து அவன் மலைச்சி போயிடுறான். அவன் சொல்கிறான், இதெல்லாம் ரொம்ப ரேரான வகைகள்லாம் வச்சுருக்க, நீ ஏன் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக் மாதிரி இதை வச்சு பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு அவள் நல்ல ஐடியாவாக தோணுது. அதனால அவள் வந்து அந்த சீஷல்ஸை வச்சு ஒரு புக்கு பண்ணுறா. அது மாத்திரம் இல்லாமல் பேர்ட்ஸை பற்றியும் ஒரு புக்கு பண்ணுறான். இதில் அவளுக்கு நிறைய பணம் வருது. அதை வச்சு அவள் டாக்ஸஸ்லாம் வந்து பண்ணிடுறா, வீடெல்லாம் கொஞ்சம் அழகுப்படுத்துகிறா எல்லாமே. இந்த நேரத்தில் தான் அவளோட சகோதரான ஜோடி, அவர் இப்போ ஆர்மியில் இருக்கார், அவர் திரும்பி வரும்போது தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி லுக்கிமியான்ற வியாதியால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் மற்றவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, டேட் வந்து நல்ல மனுஷன், நீ வந்து இப்படி அவரை ஒதுக்கி வைக்கிறதுலாம் நல்லா இல்லை, அவருக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னா, அந்த கவுவில் வந்து அவள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சேஸ் அங்கே வரான். 2 பேருக்குள்ளே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஏன்னா இவளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அவன் வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், இவளை வந்து வெறும் பகட்டுக்காயாக தான் யூஸ் பண்ணுறான்னு. சேஸ் வந்து அவளை அட்டாக் பண்ண பார்க்குறான், அவனை ரேப்பும் பண்ண பார்க்குறான். ஆனால் அவன் என்ன பண்ணிடுறான்னா, கையில் இருக்கிறது குட்டி குட்டி வச்சுட்டு நான் அவனை வந்து கொன்னுடுவேன், என்கிட்ட வராது, என்னை தனியாக விட்டுடுனோடனே வந்து சரின்னு போயிடுறான். ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டையை வந்து 2 மீன்காரங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்க.
இப்போ கியா என்ன நினைக்கிறான்னா, சரி அவன் வந்து என்னை தாக்க வந்ததை போய் நான் வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது, ஒருவேளை நம்மளை பற்றியே கேவலமாக யாராவது பேசிடுவாங்கன்னு நினச்சிட்டு அவள் வந்து விட்டுடுறா. அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சேஸ் வந்து அவளுடைய போட்டிங் ஷாக் கிட்ட வரதை பார்க்குறா. பார்த்துட்டு அவள் என்ன பண்ணிடுறான்னா போய் ஒளிஞ்சிக்கிறா. அவன் போகிற வரைக்கும் வராமல் இருந்துட்டு அவன் போயிட்ட அப்புறம் தான் வெளியில் வரா. இப்போ அவளோட பப்ளிஷர் வந்து இங்கே வா நான் கொஞ்சம் பேசணும் உன்னோட, ஏன்னா அவள் புக் வந்து நல்லா விற்குது. அதனால் வந்து ஒரு பஸ் பிடிச்சிட்டு அவரை பார்க்க போகிறாரு. போகிறா. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து தான் திரும்பி வரா. வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, சேஸ் வந்து அந்த ஃபயர் டவர் கிட்ட இறந்து கிடந்திருக்கிறதாவும். ஆனால் வந்து அவன் மேலே வந்து எந்த ட்ராக்ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா அங்கே தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியால் வந்து அவன் உடம்புல எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ ட்ராக்ஸோ இல்லைன்னு. ஆனால் அங்கே இருக்க ஷெரீஃப்க்கு மாத்திரம் ஒரு சந்தேகம், ஒரு வேளை இது கொலையாக இருக்குமோ அப்படின்னு. அதனால் அவர் போய் எல்லாரையும் விசாரிக்கிறாரு. ஆனால் ஒருத்தவங்களும் மாறுபட்ட ஒரு பதிலை தான் சொல்கிறதுனால ஒரே குழப்பமாக இருக்குது. ஆனால் கியா கொடுத்த அந்த நெக்லஸை வந்து சேஸ் வந்து கழுத்தில் போட்டுட்டு இருந்தார் அந்த ராத்திரி. இதை எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இறந்து கிடந்த உடம்பு மேலே அந்த நெக்லஸ் இல்லை. அதனால் வந்து கியா வந்து அந்த நெக்லஸ் எங்கே போச்சு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து தெரியுது, கியா வந்து அந்த கொலை நடக்கிறதுக்கு முதல் நாளே வந்து ஊரை விட்டு போயிட்டுது. அந்த கொலை நடந்த மறுநாள் தான் அவங்க வந்திருக்காங்கன்னு. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, சேஸோட ஜாக்கெட்டில் கியாவோடைய தொப்பியில் இருக்கக்கூடிய சிகப்பு உள் ஃபைபர்ஸ்லாம் அங்கே இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அப்போ இவ தான் கொலை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டருக்காக அவளை வந்து நீ வந்து ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ கோர்ட்டில் வந்து கியாவை வந்து விசாரணை பண்ணுறாங்க. நிறைய சாட்சிகளை கூப்பிட்றாங்க. ஆனால் எல்லாமே ஒன்று கான்ட்ரடிக்டியாக இருக்குது, சிலது வந்து சர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸாக தான் இருக்குது. அதனால் கியாவோட லாயர் வந்து அருமையாக வந்து வாதாடி ப்ராசிக்யூட்டர் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் உடச்சிடுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் கியா வந்து ஃபயர் டவரில் அந்த ராத்திரி, அதாவது சேஸ் இறந்த அந்த ராத்திரி இருந்ததுக்கான சாட்சியமே இல்லை. அதனால் வந்து ஜட்ஜ் என்ன சொல்லிடுறாருன்னா, அப்போ அவள் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. வீட்டுக்கு வந்த கியா என்ன பண்ணுறா, டேட்டோடு திரும்பி சேர்ந்துடுறா. 2 பேரும் வந்து சந்தோஷமாக வாழறாங்க. எவ்வளோ நாள் சந்தோஷமாக வாழறாங்கன்னா, அவளுக்கு 64 வயசு ஆகிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்து நிம்மதியாக அவள் இறந்து போயிடுறா. இப்போ அவள் இறந்துட்டு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, கியாவோட உயில், ஏன்னா அவள் புஸ்தகம்லாம் நிறைய எழுதுறா இல்லையா, அதனால் உயிலை தேடுறதுக்காக டேட் வந்து அவளுடைய புஸ்தகங்கள், அவளுடைய பொட்டியெல்லாம் திறந்து பார்க்கும்போது அதில் நிறைய பழைய பொருளெல்லாம் கிடைக்குது. அதில் ஒரு கவிதாவை எழுதி வச்சுருக்கா. அந்த கவிதை வந்து சேஸோடைய கொலையை பற்றி இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அவன் இறந்து கிடந்தபோது ஒரு நெக்லஸ் காணாமல் போயிருந்தில்ல, இந்த ஷெல் நெக்லஸ், அந்த நெக்லஸும் அந்த பொட்டிக்குள்ளே இருக்குது. உடனே டேட் என்ன பண்ணுறான்னா அந்த கவிதையை எரிச்சிடுறான். அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஷெல் வந்து அந்த ரா ஹைடோடு சேர்த்து எடுத்துன்னு போய் பீச்சில் தூக்கி போட்டுறான். அது மாத்திரம் இல்லாமல் கியாவையும் ரொம்ப நிம்மதியாக வந்து அவளுடைய சொந்த இடமான அந்த ஷாக் கிட்ட இருக்கிற இடத்துல புதைச்சிடுறான். இதோட கதை முடியுது. ஆனால் ரீடர்ஸ்க்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு கியா தான் வந்து சேஸை வந்து கொன்னுட்ருக்கா அப்படின்றது. ஏன்னா சேஸ் வந்து அவளை தொல்லை பண்ணிகிட்டு இருந்ததோ ரீடர்ஸ் வந்து முன்னாடியே பார்த்துருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு கதை. ஒரு வயலன்ஸ் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில் நடக்கும் போது அவள் அதை எதிர்கொள்கிறதுக்கு எந்த அளவுக்கு போகிறான்றதை பற்றி அந்த கதை. பின்னாடி திருமணம் வந்து திரைப்படமாக வந்து ரொம்ப பிரபலமாக ஓடின ஒரு படம் அது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.